வந்து ஃப்ளீட்டுக்கு வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது, நார்மலாக வேஸ்ட் ஃப்ராக்கில் இதிலெல்லாம் கூட நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மினிமலாக நமக்கு தேவையான ஃபேப்ரிக் ஸ்கர்ட்டோட வித் என்ன அப்படின்னா வேஸ்ட் இன்ட்டு 3 டைம்ஸ். இது கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளேர் வந்து கிடைக்கும். இந்த ஃப்ளேர் என்ன, இது மினிமலான ஃப்ளேர், ரொம்ப ஓவர் ஃப்ளேர் கிடையாது, நடக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மினிமம் இதையாவது வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வித் வந்து நம்ம கொடுக்குறோம். சரியா? இதை தாண்டி நம்ம வந்து ஃபோட்டோஸில் பார்க்குற மாதிரி இல்லை ஒரு சாரீ இருக்குது, அந்த ஒரு சாரீ அப்படியே எனக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ சில நேரம் யூனிஃபார்ம்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது கொடுத்துருப்பாங்க, ஸ்கர்ட் நல்லா அப்படி விரியும், இந்த அளவுக்கு இருக்காது. அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது ஃபேப்ரிக் எவ்வளவு தேவைப்படும் உங்களுக்கு அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு டைப் என்ன, வேஸ்ட் இன்ட்டு 3 டைம். ஓகே, இன்னொரு டைப், இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்ன டைப்பில் எடுக்கிறது, வேஸ்ட் இன்ட்டு 5 டைம். இந்த வேஸ்ட் இன்ட்டு 5 டைம் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீம் அலவன்ஸ்க்கு இப்போ ஒரு இது இருக்குது அப்படின்னா, இப்போ இதுதான் ஃபேப்ரிக், இதுலேயும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நார்மலாக ஒரு ஃப்ளீட் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கோ 2 இன்ச்சுக்கோ எவ்வளோ அகலத்தில் எடுக்க போகிறீங்களோ, ஒரு ரொம்ப இன்டேக் கொடுக்க முடியாத ஒரு பேசிக்கான ஒரு, இப்போ வந்து எவ்வளோ விட்டில் இந்த ஸ்கர்ட்டோட ஃப்ளீட்ஸ்லாம் வைக்க போகிறீங்க, 1 இன்ச் அகலத்தில் வைக்க போகிறீங்களா? இப்போ இந்த ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் இருக்குது, யூனிஃபார்ம்லலாம் 2 இன்ச் அகலத்தில் வைப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி 2 இன்ச் அகலத்தில் வைக்கலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா 1 இன்ச் அகலத்தில் உள்ளது இங்கே பார்த்தாச்சு, வேஸ்ட் இன்ட்டு 3 டைம்ஸ் பார்த்தாச்சு. அது ஒரு இதுலேயும் 1 இன்ச் அகலத்துலேயும் வைக்கலாம், 2 இன்ச் அகலத்துலேயும் இதுலேயும் வைக்கலாம். இப்போ இந்த ஸ்கர்ட்டுக்கு 2 இன்ச்சில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது 4 இன்ச்சில் மார்க் பண்ணி, இங்கேருந்து 2 இன்ச், அடுத்தது 4 இன்ச், அடுத்தது 2 இன்ச், அடுத்தது 4 இன்ச், இங்கே 4 இன்ச். இந்த மாதிரி மாறி மாறி நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், 2 இன்ச் இதோட டபுள் 5 டைம்ஸ் எடுக்கிறோமா, இந்த 5 டைம்ஸ் எடுத்ததை இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ளீட் வந்து வைக்கணும். அப்போது இந்த ஃப்ளீட்டோட அகலம்லாம் என்ன இருக்கணும், 2 இன்ச் இருக்கணும். ஆனால் உள்ளே கொடுக்குற ஃபேப்ரிக்கோட இது வந்து 4 இன்ச்சுக்கு உள்ளே போகணும். அப்போது இந்த ஃப்ளீட்டை தாண்டி அடுத்த ஃப்ளீட்டுக்கு உள்ளே போகும். இப்போ நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணும்போது ஒரு நைஃப் ஃப்ளீட் பண்ணும்போது ஒரு ஃப்ளீட் பண்ணுறீங்க, அடுத்த ஃப்ளீட் அது முடிச்சதுக்கப்புறம் தான் வரணும்னு சொல்லியிருக்கு. இது வந்து அந்த இன்னும் பக்கத்தில் இருக்க ஃப்ளீட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் நிறையா இருக்கணும், நிறைய துணி இன்டேக் கொடுத்தா தான் இங்கே ஃப்ளேர் வரும். அப்படி வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? ஓகே, இதிலிருந்து அடுத்த லெவலில் ஒரு 3 டைம்ஸை விட 5 டைம்ஸ்ங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி